இட்லி கடை. இவரு இட்லி கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்து கையாலேயே மாவாட்டி இவரு செய்ற இட்லி அந்த ஊர்லயே ஃபேமஸ். இவரோட மகனான நம்ம ஹீரோ கிரைண்டர் வாங்க சொல்றாரு. நம்ம ஹோட்டலுக்கு நெறைய பிரான்ச் ஆரம்பிக்கலாங்கிறாரு. ஆனா இவரு, "நீ சொல்ற மாரிலாம் செஞ்சா இட்லியோட ருசி, தரம் எல்லாம் கெட்டு போயிரும்" அப்படிங்கிறாரு. அதனால கோவப்படுற இவரு, "அப்பன்னா நான் சென்னைக்கு போய் என் இஷ்டப்படி உழைச்சு காரு, பங்களான்னு செட்டில் ஆகுறேன்" அப்படின்ட்டு சென்னைக்கு போய் கேட்டரிங் படிச்சு வெளிநாட்டுல ஒரு மிகப்பெரிய ஃபுட் கம்பெனில போய் வேலைக்கு சேர்றாரு. இவரோட திறமையால அந்த கம்பெனியோட லாபம் இன்னும் அதிகமாகுது. இவருக்கு நல்ல பேரும் கிடைக்குது. அதே சமயத்துல அந்த கம்பெனி ஓனரோட மகளையும் இவர காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால இவரு தன் மகளுக்கும் இவருக்கும் கல்யாணம் முடிவு பண்றாரு. மேரேஜ் இன்விடேஷன் உலகம் முழுக்க இருக்கிற மிகப்பெரிய கோடீஸ்வரர்களுக்கு மொதற்கொண்டு எல்லாருக்கும் குடுத்து முடிச்ச அந்த சமயத்துல, இவரோட அப்பா தவறிட்டாங்க அப்படின்னு இவரோட அம்மா ஃபோன் பண்றாங்க. அந்த சமயத்துல இவங்க 2 பேருமே, "நாங்க உங்க கூட வர முடியாத சூழ்நிலையில இருக்கிறோம். இந்த கல்யாண வேலைகளை எல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம். நீங்க போயிட்டு ஆக வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சுட்டு உடனே வந்துருங்க. எக்காரணம் கூட நம்ம கல்யாணத்துக்கு எந்த தடையும் வந்துடக்கூடாது. இது எங்க குடும்பத்தோட கௌரவம் சம்மந்தப்பட்டது" அப்படின்ட்டு இவர்கிட்ட அன்பா பாசமா சொல்லி அனுப்புறாங்க. சொந்த ஊருக்கு வர்ற இவரு தன் அப்பாவோட இறுதி சடங்குகள் செஞ்சு முடிச்ச உடனே அடுத்த சீன்லேயே இவரோட அம்மாவை இறந்துடுறாங்க. தன் அப்பா அம்மாவோட கடைசி காலத்தில் அவங்க கூட இல்லாமல் அவங்கள இங்கே தனியாக விட்டுட்டு நம்ம வெளிநாட்டுக்கு போனது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு வருத்தப்படுற இவர், இவரோட அப்பா ஆசைப்பட்டபடி அவரோட இட்லி கடையை நாமளே நடத்தலான்னு முடிவு பண்ணுறாரு. ஆனால் இவங்க அந்த இட்லி கடையவே சேல்ஸ் பண்ணிட்டு அந்த ஊரை விட்டே வந்துருங்க, நமக்கு நடக்க போகிற கல்யாணம் தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு இவர், "நான் இந்த இட்லி கடையை விட்டு வரமாட்டேன்" அப்படின்ட்டு இவர் இங்கேயே இருந்துடுறாரு. கல்யாணமும் நின்று போகுது. இதனால் அப்பாவும் மகளும் ரொம்பவே அவமானப்பட்டு மனசு உடஞ்சி போகிறாங்க. இதனால் கோவப்படுற இவரோட மகன் நம்ம ஹீரோவை பழி வாங்க ஒரு தேடி வர்றாரு. இவர் பழி வாங்கினாரா இல்லையா, இவர் இந்த ஊர்லேயே ஒரு பொண்ணை காலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாரா, இட்லி கடை என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் மீதி கதை. நான் சொல்லியிருக்கிறது ஒரு அவுட்லைன் மட்டும்தான். திரைக்காட்சிகளின் அமைப்பு, வசனம், பாடல்கள், காமெடி இதெல்லாம் சேர்த்து ஒரு திரைப்படமாக பார்க்கும்போது படத்தில் பெருசாக எந்த குறையும் சொல்ல முடியாது. இந்த படத்தை குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமாக பார்த்துட்டு மன நெகிழ்ச்சியோடு திருப்தியாக வெளியே வரலாம்.